ராமநாதபுரத்தில் நீதிபதி என கூறி மோசடி செய்ய முயன்ற வழக்கறிஞரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நீதிபதி என போலி ஆவணம் தயாரித்த வழக்கறிஞர் 14 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கியது எப்படி? ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவிச்சந்திர பாண்டியன் பிளாஸ்டிக் தொழிற்சாலை அமைக்க சிட்கோவிடம் விண்ணப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை அமைக்க அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டதற்குரிய தொகையை ரவிச்சந்திர பாண்டியன் முறையாக செலுத்தாத காரணத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட ஆணையை சிட்கோ ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரவிச்சந்திர பாண்டியன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மீண்டும் இடம் வழங்க உத்தரவிட்டது. இதையடுத்து ராமநாதபுரத்தில் தொழிற்சாலை அமைக்க மீண்டும் இடம் ஒதுக்கிய சிட்கோ அதற்கான தொகையான 11 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு தெரிவித்தது. அந்த தொகையை குறைக்குமாறு கூறியதோடு தான் பஞ்சாப், ஹரியானா நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதாக கூறி அதற்கான உத்தரவு நகலையும் காட்டியிருக்கிறார் ரவிச்சந்திர பாண்டியன். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ரவிச்சந்திர பாண்டியனின் நீதிபதி உத்தரவு ஆணை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி மதுரை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டார் நீதிபதி. சிபிஐ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ரவிச்சந்திர பாண்டியன் சென்னை மற்றும் சண்டிகர் உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக மட்டும் பணியாற்றி வருவதையும் தன்னை நீதிபதியாக தெரிவித்து அவர் காண்பித்த ஆவணங்கள் போலியானவை என்பதையும் உறுதி செய்தனர். அதன் பின்னர் அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னதாக அவருக்கு செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு உடல்நலக் குறைவு உள்ளது தெரிய வந்ததால் அவரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர்.